யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ராஷித் மல்கத்தி. நான் மிமிஷோலா இளையதம்பி. முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 496 வேட்புமனுக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையகம் தெரிவிப்பு. வடக்கு மாகாண சபையின் வரவு செலவு திட்டம் ஏகமனதாக நிறைவேற்றம். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா சென்ற இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டனர். பெரு நாட்டு ஜனாதிபதி மீது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு. செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். உள்ளூராட்சி மன்றங்களுக்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ள சில வேட்பு மனுக்கள் நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியுள்ள 248 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான காலம் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இதுவரை 30 அரசியல் கட்சிகளும் 49 சுயேட்சை குழுக்களும் தாக்கல் செய்துள்ள வேட்பு மனுக்களில் 496 வேட்பு மனுக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. 21 மாவட்டங்களில் உள்ள 93 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளுதல் நேற்று வியாழக்கிழமையுடன் நிறைவுக்கு வந்தது. இதன்போது அரசியல் கட்சிகளினால் 466 வேட்பு மனுக்களும் சுயேட்சை குழுக்களினால் 57 வேட்பு மனுக்களும் என மொத்தமாக 523 வேட்பு மனுக்கள் மதியம் 12 மணியுடன் தாக்கல் செய்யப்பட்டன. இதில் அரசியல் கட்சிகளினால் தாக்கல் செய்யப்பட்ட 19 வேட்பு மனுக்களையும் சுயேட்சை குழுக்களினால் தாக்கல் செய்யப்பட்ட 8 வேட்பு மனுக்களையும் நிராகரித்தே மொத்தமாக 496 வேட்பு மனுக்கள் தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு ஐக்கிய தேசிய கட்சியானது 92 உள்ளூராட்சி மன்றங்களுக்கும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 25 உள்ளூராட்சி மன்றங்களுக்கும், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி 61 உள்ளூராட்சி மன்றங்களுக்கும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 78 உள்ளூராட்சி மன்றங்களுக்கும், இலங்கை தமிழரசு கட்சி 11 மன்றங்களுக்கும் தனித்தனியாக வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளன என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாத்தறை, அம்பாறை, திருகோணமலை, களுத்துறை, பதுளை, மொனராகலை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் 18 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களே மேற்படி நிராகரிக்கப்பட்டுள்ளன என்றும், இதில் அம்பாறை மாவட்டத்திலேயே அதிக நிராகரிப்புகள் இடம்பெற்றுள்ளன எனவும் தேர்தல்கள் ஆணையகத்தினால் சுட்டிக்காட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சில அடிப்படை காரணங்கள் தாக்கம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். இறுதி சந்தர்ப்பத்தில் வேட்பு மனுக்களை கையளித்தல், உரிய அவதானம் செலுத்தாமை மற்றும் சுப நேரத்தில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய திட்டமிடல் என்பன இதற்கு காரணமாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எஞ்சியுள்ள 248 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான காலம் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது. வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் அனைத்து நிறுவனங்களிலும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் மேலதிக சேவைகள் முன்னெடுக்கப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது சுயாதீன குழுவோ அவசியம் ஏற்படின் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கு முன்னர் வேட்பு மனுக்கள் உரிய முறையில் தயார் செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். எனினும் சில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அந்த ஆலோசனையை கூட கருத்தில் கொள்ளாமல் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சபையின் 2018ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு ஒதுக்கீட்டு நிதிய சட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. வடமாகாண சபையின் 2018ஆம் ஆண்டிற்கான ஒதுக்கீட்டு நியதி சட்டம் கடந்த வாரம் அவையில் முன்மொழியப்பட்ட அமைச்சுக்கள் மீதான விவாதங்கள் கடந்த 3 நாட்களாக அவைத்தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் இடம்பெற்று வந்தது. அடுத்த வருடத்துக்கென சுமார் 26,800 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் கல்வி, சுகாதாரம், விவசாயம், கூட்டுறவு ஆகிய அமைச்சுக்களின் மீதான விவாதங்கள் இடம்பெற்று நேற்று மாலையுடன் முற்றுப்பெற்ற நிலையில் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் அவையின் அங்கீகாரத்திற்கு இந்நியதி சட்டத்தை நேற்று மாலை சமர்ப்பித்தார். 26,756.61 மில்லியனை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும். இதை வலியுறுத்துமாறு கட்சி தலைவரை கேட்டுக்கொள்ளும். கௌரவ முதலமைச்சரினால் முன்மொழியப்பட்ட வடக்கு மாகாண சபையின் அவையில் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையில் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையை அங்கீகரிக்கப்படுவதாக அவைத்தலைவர் அறிவித்தார். ஆட்சேபனை அவ்வாறு இல்லையெனில் இந்த நியதி சட்டத்தினுடைய 1ஆம் 2ஆம் அட்டவணைகளுக்கு உட்பட்டு செலவு செய்வதற்கான அங்கீகாரத்தை வடக்கு மாகாண சபை 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம்
14ஆம் தேதி இன்றைய அமர்வில் முறைப்படியாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் ராஜாங்க அமைச்சராக ஸ்ரீயானி விஜய் விக்ரம நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் அவர் பதவியேற்றுக் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கூறியுள்ளது. இதன்போது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபாவும் உடனிருந்துள்ளார். திகாமடுலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீயானி விஜய் விக்ரம கூட்டு எதிர்க்கட்சியுடன் செயற்பட்டு வந்த நிலையில் அண்மையில் ஜனாதிபதியை சந்தித்து அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டார். நாட்டில் வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உள்நாட்டு சந்தையிலும் போட்டியை ஏற்படுத்தி ஏற்றுமதியை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வியகம வியாபார தொகுதியில் அமைந்துள்ள இலங்கை நாட்டின் ரூபா நாணய தாள்களை அச்சிடும் தோமஸ் டிலாரோ தனியார் அச்சக நிறுவனத்திற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அக்கறை பெற்று பிரதேச முக்கியஸ்தர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் நேற்று மாலை ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பில் இணைந்து கொண்டனர். கைத்தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ருஷாட் பதியுத்தீனின் முன்னிலையில் இவர்கள் இணைந்து கொண்டனர். அக்கரைப்பற்று பிரதேச அமைப்பாளரும் மாநகர சபையின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான SLM ஹடீஃபா மதனி தலைமையிலான முஸ்லிம் காங்கிரசின் மத்திய குழு உபத்தலைவர் AL மர்ஜான் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பில் இணைந்து செயற்பட உள்ளதாக இதன்போது தெரிவித்தனர். இந்நிகழ்வில் வர்த்தக கைத்தொழில் அமைச்சரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ருஷாட் பதியுத்தீன் கருத்து தெரிவிக்கையில், இன்று நாங்கள் ஒவ்வொரு திசையில் இருந்தாலும் இன்னும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய முக்கிய உறுப்பினர்கள் இன்று இந்த கூட்டமைப்பிலே வந்து சேர்ந்திருக்கிறார்களோ இதே போல எதிர்காலத்திலே எங்களுடைய கல்விமான்கள், அதே போல ஊடக சமூகம், அதே போல அரசியல் கட்சிகள், அதே போல இன்னொரு தரப்பினர் எல்லோரும் கைகோர்த்து ஒரு இலக்கை அடையக்கூடியவர்களாக, நான் ஏற்கனவே சொன்ன அந்த இலக்கை அடையக்கூடிய அந்த பயணத்திலே ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொண்டு, இன்றாலும் இந்த அரசாங்கத்துடைய எங்களுடைய அன்றைய ஒரு காலகட்டம் எங்களுடைய மார்க்கத்தை, மானத்தை, எங்களுடைய இஸ்லாத்துக்கு எதிராக பல நடவடிக்கைகள் நடந்த பொழுது எங்களுக்கு எல்லாவற்றையும் விட மேலாக எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு தென்பட்டதனால் தான் எங்களுடைய சமூகம் இந்த நல்லாட்சியை கொண்டு வருவதற்கு ஆரம்பத்திலே அவர்களாக முன்வந்ததை நீங்களும் நானும் அறிவோம். தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் பொலித்தீன் பாவனையை தடை செய்வதற்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். பொலித்தீன் பாவனையில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக சட்டத்தினை தீவிரமாக நடைமுறைப்படுத்தவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது ஆலோசனை வழங்கியுள்ளார். இது தொடர்பாக எதிர்காலத்தில் ஊடக கலந்துரையாடல் ஒன்றினை ஒழுங்கு செய்து உரிய தரப்பினரை அறிவுறுத்துமாறும் ஜனாதிபதி மத்திய சுற்றாடல் அதிகார சபை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி நிறுவனங்களின் கழிவு முகாமைத்துவத்தினை முறைப்படுத்தல் தொடர்பாக நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். கழிவு முகாமைத்துவம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதனை எந்த வகையிலும் தாமதிக்க முடியாது என வலியுறுத்திய ஜனாதிபதி, பிரச்சினைகள் காணப்படுமாயின் துரிதமாக அவற்றை தமக்கு முன்வைக்குமாறும் உரிய துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் இம்முறை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடமாகாணத்தில் அதிகமான ஆசனங்களை பெற்றுக்கொள்ளும் என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் செயலாளருமான சுசில் பிரேமஜயன் தெரிவித்துள்ளார். යාපනයේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ ප්‍රධාන කාර්යාලයට ආවේ අපේ අංගජන රාමනාදන් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ මන්ත්‍රීතුමා සහ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ පළාත් පාලන ආයතන 17ක් සඳහා නාම යෝජනා සකස් කිරීමේ මූලික කටයුතු සහ අවශ්‍ය උපදෙස් දීලා මේ මූලික සංවිධාන කටයුතු පැවැත්වීම සඳහා யாழ் மாவட்டத்தில் உள்ள சுதந்திர கட்சி அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் உள்ளூராட்சி தேர்தல் சகல சபைகளுக்கும் ஒரே தினத்தில் இடம்பெறும் எனவும் அவர் இங்கு தெரிவித்ததுடன் மஹிந்த அணியின் புதிய கட்சி தொடர்பிலும் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் யாழ் மாவட்டத்தின் சகல சபைகளிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்கள் தெரிவு மற்றும் வேட்பாளர் நியமனங்களில் கையெழுத்து பெறும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது.
யாழ் கோவில் வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அலுவலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளருமான அங்கஜன் ராமநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கட்சியின் முன்னாள் செயலாளருமான சுசில் பிரேமஜயந்த் முன்னிலையில் வேட்பாளர்கள் விண்ணப்ப படிவங்களில் கையொப்பமிட்டனர். இன்று யாழ்ப்பாணத்தில் கௌரவ அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் அவர்களின் தலைமையில் இன்றைக்கு நேர்முக தேர்வு நடக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதாவது கிராம மட்ட இருக்க போகின்ற பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்படுபவர்கள் அவர்களும் சுத்தமானவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையானவர்களாக இருக்கணும்ன்றதில் நாங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணி அந்த அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் முழுமையாக தெரிவு செய்யப்படுகிறது. அதுவும் அந்த ஊரில் மக்களுக்கு சேவை செய்திருக்கிறவர்களாகவும் அவர்கள் நம்பி வாக்களித்து மக்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்களாகவும் அடிப்படையில் தான். யூடிவி செய்திகளில் அடுத்து சிறியதோர் இடைவேளை. யூடிவி செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் மக்கள் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்கின்ற நிலைமையை ஐக்கிய தேசிய கட்சியே உருவாக்கியுள்ளதாக அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக இன்று யாழ்ப்பாணத்தில் ஐக்கிய தேசிய கட்சியானது வேட்பாளர்களை தெரிவு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தது. இந்நிகழ்வுக்கு சென்றிருந்த அமைச்சர் நிகழ்வின் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். අපි පරීක්ෂණ කරපු අවස්ථාවයි. අපට පේනවා උනන්දුතාවය ඉතාමත් අතිවිශිෂ්ට මට්ටමකට තියෙනවා. එක්සත් ජාතික පක්ෂය තමයි අලිය ලකුණ රටේ හැම කොනකම අපි තරඟ කරන්න ඉදිරිපත්. இந்த உள்ளூராட்சி தேர்தலானது யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் முழு நாட்டிலும் போட்டியிடுகின்ற ஒரு கட்சியாக எமது ஐக்கிய தேசிய கட்சியே உள்ளது. இதனை ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் செயற்படுத்தி வருகின்றனர் என தெரிவித்தார். රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේනත් එක්ක මේ අලුත් ගමනක් ආරම්භ කළා තියෙනවා. ජනතාවේ වරම ඉල්ලන්නේ මේ පිරිසුදු පාලන ඉදිරියට ගෙනියන්නයි. சட்டவிரோதமாக படகுகள் மூலம் ஆஸ்திரேலியா சென்ற 29 இளைஞர்களை அந்நாட்டு அரசு இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளது. இவ்வாறு நாடு கடத்தப்பட்ட இளைஞர்கள் நேற்று விசேட விமானம் மூலம் இலங்கை வந்தடைந்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் நேற்று காலை 6:40 அளவில் அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். ஆஸ்திரேலியாவில் குடியேறுவதற்காக சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக சென்றவர்களே இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். கடந்த நவம்பர் மாதம் 17ஆம் தேதி படகொன்றின் மூலம் இலங்கையிலிருந்து சென்றதாகவும் தமது படகு லீர்மவுத் கடற்கரை பகுதியில் இடைநிறுத்தப்பட்டதாகவும் இவ்வாறு நாடு கடத்தப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இவர்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளிடம் விசாரணைகளுக்காக கையளிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இருந்தும் நம் நாட்டு தேயிலை தொழிலாளர்களின் இன்றைய கொடுப்பனவு இது இல்லை, சரியான சம்பளம் இல்லை. தேங்காய் பார்த்தா நீ 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. தேங்காயெல்லாம் வாங்கி சமாளிக்க கூட பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதெல்லாம் சம்பளம் பார்த்தாது, ஒன்றும் பார்த்தாது. இந்த அரசாங்கம் கல்வி பொதுத்தராத சாதாரண தர பரீட்சையில் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்ட 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பதுளை மாவட்டம் லுணுகமவில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்காக தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக தோன்றியிருந்த 2 மாணவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பரீட்சைக்கு தோற்றும் 2 மாணவர்கள் பரீட்சை சுட்டிலக்கங்களை மாற்றிக்கொண்டு ஆள் மாறாட்டத்தில் ஈடுபடுவதாக குறித்த பரீட்சை நிலையத்தின் பொறுப்பதிகாரியினால் லுணுகம போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. அதன்படி 17 வயது மற்றும் 18 வயதுடைய 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 மாணவர்களும் இன்று பதுளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ரத்தினபுரி மாவட்ட சர்வமத தலைவர்கள் குழுவொன்று யாழ்ப்பாணத்திற்கு சமூக நல்லிணக்க விஜயம் ஒன்றை நேற்று மேற்கொண்டுள்ளது. ரத்தினபுரி ஹெரிடாஸ் செத்மினி அமைப்பின் ஏற்பாட்டுடன் அதன் தலைவர் அருட்தந்தை அண்டனி ஷேயன் தலைமையில் சென்ற இக்குழுவில் ரத்தினபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த பௌத்த, இந்து, இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ மத தலைவர்கள் உட்பட ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். வடபகுதி மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுக்குமாறு அரசை வலியுறுத்தும் நோக்குடன் அவர்கள் மத்தியில் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்குடனும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த இவ்2 நாள் விஜயம் பாரிய வெற்றிகளை
தந்துள்ளதாக ரத்னபுரி ஹெரிடாஸ் செத்மினி அமைப்பின் தலைவர் தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த அச்சுவேலி அர்த்தந்தை ஜி.சி. ஜெயக்குமார் குறிப்பிடுகையில், யுத்தத்தின் பின்னர் யாழ்ப்பாண மக்கள் பல்வேறு சிக்கல்களையும் எதிர்நோக்கி வருகின்றனர். இப்பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகள் கிடைக்கப்பெறாத வரையில் இங்கு சமூக நல்லிணக்க முயற்சிகளை மேற்கொள்வது ஒரு பயனற்ற பணி என அவர் தெரிவித்தார். தெற்கில் உள்ள மத தலைவர்கள் இவ்விடயம் தொடர்பாக இலங்கை அரசினை வலியுறுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இதன்போது ரத்தினபுரி மாவட்ட மத தலைவர்களால் யுத்தத்தின் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்களும் அன்பளிப்பு செய்யப்பட்டன. பாலர் பாடசாலையில் ஒரு வருடத்திற்கு 3 லட்சம் தொடக்கம் 4 லட்சம் வரையிலான மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் என அரச நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ அமைச்சர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். பாலர் பாடசாலை ஆசிரியர் பயிற்சியை நிறைவு செய்த 170 ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு மொனராகல வெள்ளவாய பிரதேசத்தில் உள்ள மைரங்க மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அரசாங்க நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ அமைச்சர் ரஞ்சித் மத்தும பண்டார பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அமைச்சர் அங்கே மேலும் உரையாற்றுகையில், பாலர் பாடசாலை பிள்ளைகளை சரியாக வழிநடத்துவதற்காகவே பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும். இதேவேளை இதுவரை காலமும் அரசாங்க நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ அமைச்சு அரசாங்க ஊழியர்களுக்கு மற்றும் பயிற்சி அளித்து வந்த நிலையில் தற்போதுள்ள இந்த அரசாங்கம் பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கு தரம் உயர்ந்த பயிற்சிகளை வழங்கி வருகின்றமை தொடர்பில் மகிழ்ச்சி அளிக்கின்றது என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கண்டி உதவி இந்திய தூதுவராக பதவியேற்றுள்ள தூதுவர் திரேந்திர சிங்கை சந்தித்து அவரது வரவை கௌரவிக்கும் நிகழ்வு கண்டி உதவி இந்திய தூதுவர் ஆலயத்தில் இன்று இடம்பெற்றது. சுழல்பந்து வீச்சாளரான முத்தையா முரளிதரனின் தந்தையும் கண்டி முருகமலை கோவிலின் அறங்காவலருமான எஸ். முத்தையா தலைமையில் சென்ற குழுவினர் கண்டி உதவி இந்திய தூதுவர் ஆலயத்திற்கு புதிதாக வருகை தந்துள்ள தூதுவர் திரேந்திர சிங்கிற்கு பொன்னாடி போர்த்தி மாலை அணிவித்து கௌரவித்தனர். இந்த சந்திப்பின் போது புதிய தூதுவர் திரேந்திர சிங் உரையாற்றும் போது முத்தைய முரளிதரனை குறித்து பெருமை அடைவதாகவும் மலையக மக்கள் மத்தியில் சேவையாற்ற கிடைத்தவை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதியை கௌரவிக்கும் நிகழ்வு மாவட்ட நீதிபதி வளாகத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட சட்டத்தரணிகளின் சங்கத்தின் தலைவர் தா. பரஞ்சோதியின் தலைமையில் நேற்றிரவு 7 மணி அளவில் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதி சம்சுதீனை கௌரவிக்கும் முகமாக இவ்வைபவம் இடம்பெற்றுள்ளது. நீதிபதியின் 3 வருட பூர்த்தியையும் மாற்றத்தையும் முன்னிட்டு இக்கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதன்போது மாவட்ட நீதிபதி கருத்து தெரிவிக்கையில், 30 வருட கால யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட பின்தங்கிய மக்களை அவர்களின் நலன் கருதி தன்னுடைய நீதி செயற்பாடுகளை இந்த மாவட்டத்தில் திறம்பட முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் தனது உரையில் தெரிவித்துள்ளார். இதன்போது ஜனாதிபதி சட்டத்தரணி, யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள், வவுனியா மாவட்ட சட்டத்தரணிகள் மற்றும் முல்லை மாவட்ட சட்டத்தரணிகள் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். தேசிய நல்லிணக்க அமைச்சினால் கிழக்கு மாகாணத்தில் மாணவர்களிடையே இன நல்லுறவை ஏற்படுத்தும் முகமாக ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கிணங்க தேசிய சமாதான ஓவிய வாகன பேரணி இன்று மட்டக்களப்பை வந்தடைந்துள்ளது. மட்டக்களப்பு மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்கு முன்னால் மட்டக்களப்பு கல்வி வலய பணிப்பாளர் மா. பாஸ்கரன் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இதில் மட்டக்களப்பு சிவானந்த வித்தியாலயம் மற்றும் விவேகானந்தா பெண்கள் வித்தியாலய மாணவர்கள் கலந்து கொண்டு தேசிய சமாதான கருத்தை வெளிப்படுத்தும் ஓவியத்தை வரைந்தனர். 4 மதங்களின் நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் இவ்வோவியம் அமையப் பெற்றிருந்தது. இந்நிகழ்விற்கு மட்டக்களப்பு வலய அதிகாரிகள், ஓவிய ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
நாட்டில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட 32 பாடசாலைகளுக்கு கணனிகள் மற்றும் அச்சு இயந்திரங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. மலையக பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட 32 பாடசாலைகளுக்கு இவ்வாறு கணனிகள் மற்றும் அச்சியந்திரங்கள் கல்வி அமைச்சின் மூலம் வழங்கி வைக்கப்பட்டன. நுவரெலியா மாவட்டத்தில் 14 பாடசாலைகளுக்கும், கண்டி மாவட்டத்தில் உள்ள 5 பாடசாலைகளுக்கும், மேல் மாகாணத்தில் 3 பாடசாலைகளுக்கும் இவ்வாறு நவீன தொழில்நுட்ப கணனிகள் மற்றும் அச்சியந்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்ட அதேவேளை ஊவா மாகாணத்தில் 2 பாடசாலைகளுக்கும், சப்ரகமுவ மாகாணத்தில் 6 பாடசாலைகளுக்கும், தென் மாகாணத்தில் 2 பாடசாலைகளுக்கும் கணனிகள் மற்றும் அச்சியந்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம், கல்வி ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் இணைந்து கணனிகள் மற்றும் அச்சியந்திரங்களை வழங்கி வைத்தனர். அதேவேளை இந்நிகழ்வில் பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாங்கள் மிக அக்கறையாக இருக்கின்றோம். பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 2015ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு 250 மில்லியன், 2017ஆம் ஆண்டு 250 மில்லியன், இப்போ இந்த வருஷம் 450 மில்லியன் வாங்கியிருக்கோம் 2018. බටහිරද යන්නේ නැතුව අපි හැමෝටම සමානව අපේ රජයේ සම්පත් බෙදා දෙනවා. ලංකම පාසල් ව්‍යාපෘති ගොඩනැගිලි දීලා තියෙනවා. ඒ වගේම වෙනම වතු පාසල් වලට දියුණු කරන්න මෙතුමාගේ මැදිහත් වීම මත අපි අමාත්‍යාංශයේ කටයුතු. நம் உலகத்தின் எல்லைகளுக்கு அப்பாலிலும் மனிதனின் தலைவிதி பறந்துள்ளது என்ற தொலைநோக்க கருத்தை வலுவாக முன்னிறுத்திய ஆத்தர் சி கிளார்க்கின் 100வது பிறந்த தினம் இன்றாகும். This is Arthur Clarke speaking to you from my home in Colombo, Sri Lanka. இங்கிலாந்தில் சொமர்செட் என்ற பகுதியில் ஒரு உழவருக்கும் அஞ்சல் நிலைய உத்தியோகத்தராக கடமையாற்றிய தாய்க்கும் பிறந்தவரே ஆத்தர் சி கிளார்க். 4 பிள்ளைகளுக்கு மூத்தவராக பிறந்த இவர் பல்வேறு சாதனைகளுக்கு உரித்தானவர். புவியிலிருந்து பார்க்கும் பொழுது வானில் ஒரே இடத்தில் இருக்குமாறு செய்மதி எனப்படும் செயற்கைக்கோள்களை அமைத்து உலகளாவிய பரப்பில் தொலைத்தொடர்பு கருவிகளை பயன்படுத்தலாம் என்ற புகழ்பெற்ற அறிவியல் கருத்தை இவர் 1945இல் முன்வைத்தார். இத்தனை சிறப்புகளை கொண்ட ஆத்தர் சி கிளார்க்கின் 100வது பிறந்த தினத்தையொட்டி விசேட நிகழ்வொன்று ஆத்தர் சி கிளார்க் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் உபாலி குறுப்பு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆத்தர் சி கிளார்க்கின் நினைவாக த லாஸ்ட் ஆப்பிள் எனும் பெயர் கொண்ட புத்தகம் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்நிகழ்விற்கு மொரட்டுவ பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவர்கள், சமூக முக்கியஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சட்டமா அதிபரின் பணிப்பின் பேரில் 16 இந்திய மீனவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றத்திற்காக யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 16 இந்திய மீனவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றம் இன்று விடுதலை செய்துள்ளது. கடந்த 2017 8/31 மற்றும் 2017 9/12 ஆகிய திகதிகளில் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 16 மீனவர்களை சட்டமா அதிபரின் பணிப்பின் பேரில் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக இடம்பெற்ற பல்வேறு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய கும்பல் ஒன்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குடத்திணை பகுதியில் இக்கைது சம்பவம் நேற்று இடம்பெற்றது. மேலும் இவர்களிடமிருந்து பெறுமதி வாய்ந்த நகைகளும் மீட்கப்பட்டுள்ளன. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த பிரதேசத்திற்கு விரைந்த போலீசார் களவாடப்பட்ட 35 பவுன் நகைகளையும் களவாடப்பட்ட தொலைபேசிகளையும் கைப்பற்றியுள்ளனர். கைதானவர்களில் 2 பெண்களும் உள்ளடங்குவதாக பருத்தித்துறை போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நுவரெலியா அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் குடும்ப தகராறு கைகலப்பாக மாறியதன் காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
அக்கரப்பத்தனை ஊட்டுவள்ளி தோட்டம் உட்லேக் பிரிவில் குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறியதில் சந்தேக நபர்களான இருவர் குறித்த நபரை தடியால் தாக்கியுள்ளதாக போலீசாரால் சந்தேகிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் நேற்று மாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான நபர் காயங்களுடன் அக்கரப்பத்தனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி தோட்டத்தில் வசிக்கும் 32 வயதுடைய ராமையா பெரியசாமி எனும் பெயர் கொண்ட 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு பலியாகியுள்ளார். குறித்த இடத்தில் சம்பவத்தை கண்ட உயிரிழந்தவரின் மகனொருவர் தனது அப்பாவை அடித்ததாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களான இருவரை கைது செய்த அக்கரப்பத்தனை போலீசார் இவர்களை நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தனர். உயிரிழந்தவரின் சடலம் அக்கரப்பத்தனை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனைகளின் பின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இக்கொலை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அக்கரப்பத்தனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயேசு பாலகனின் பிறப்பை முன்னிட்டு இன நல்லுறவுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஒளிவிழா தேசிய நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திலும் இவ்வாண்டு செயலக ஊழியர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒளிவிழா மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி எஸ் ஸ்ரீகாந்த் தலைமையில் இன்று இடம்பெற்றது. இங்கு இயேசு பாலகனின் பிறப்பை குறிக்கும் நத்தார் கீதங்கள் இசைக்கப்பட்டதுடன் நத்தார் சிந்தனையை புளியந்தீவு மரியாள் தேவாலய பங்கு தந்தை அருட்சகோதரர் ஏ தேவதாசனால் நிகழ்த்தப்பட்டது. மற்றும் கிறிஸ்துமஸ் மரம் நாட்டப்பட்டு அதில் நத்தார் பண்டிகையை குறிக்கும் அலங்காரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் கரோல் கீதங்கள், நத்தார் பாடல்கள், நாடகம், கவிதை நற்சிந்தனை போன்ற கலை நிகழ்வுகள் இங்கு இடம்பெற்றன. இவ்நிகழ்விற்கு பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் மா உதயகுமார் கலந்து கொண்டதுடன் மாவட்ட செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் ஆ சுதாகரன் மற்றும் கணக்காளர் எஸ் நேசராஜா, அருட்சகோதரர்கள், மாவட்ட செயலக உயரதிகாரிகள், ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். யூடியூபின் செய்திகளில் அடுத்து சிறியதோர் இடைவேளை. யூடியூபி செய்திகளில் அடுத்து ஃபரேன் பிதாஸ். தென் அமெரிக்கா நாடான பெருவின் ஜனாதிபதியாக உள்ள பெட்ரோ பாப்லோ மீது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. No me voy a dejar amedrentar. Soy un hombre honesto. ஜனாதிபதி பப்லோ குசைன்ஸ்கி நிதி அமைச்சராக இருக்கும்போது பிரேசில் நாட்டை தலைமையகமாக கொண்டு செயல்படும் ஒடேபெர்ச் என்ற கட்டுமான நிறுவனத்திடமிருந்து $5 மில்லியன் லஞ்சமாக பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டை குசைன்ஸ்கி மறுத்து வந்த நிலையில் அந்நிறுவனத்தினால் சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் அந்நிறுவனத்தின் ஆலோசகராக செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பலமிக்க எதிர்க்கட்சியாக உள்ள பாப்புலர் போர்ட்ஸ் கட்சியானது ஜனாதிபதி பதவி விலக போர்க்கொடி தூக்கியது. கடந்த ஆண்டு ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற குசைன்ஸ்கிக்கு சொந்த கட்சியில் மட்டுமல்லாது தற்பொழுது அமைச்சரவையிலும் ஆதரவு இல்லாமல் போனது. இதனால் அவர் பதவி விலகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பிரான்ஸ் நாட்டில் புகையிரதம் ஒன்று பாடசாலை பஸ் வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். பாடசாலை மாணவர்களை ஏற்றி செல்லும் பஸ் வண்டி பாதுகாப்பற்ற ரயில் கடவையை கடக்க முயன்ற போதே மேற்படி விபத்து இடம்பெற்றுள்ளது. தெற்கு பிரான்சின் மிலாஸ் பகுதியிலேயே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் சம்பவ இடத்திலேயே 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 7 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆஸ்திரேலியாவில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் குறித்து நடத்தப்பட்ட 5 ஆண்டு ஆய்வுகளின் இறுதி அறிக்கையில் 400க்கும் மேற்பட்ட பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன.
ஆஸ்திரேலியாவில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் குறித்து நடத்தப்பட்ட 5 ஆண்டு ஆய்வுகளின் இறுதி அறிக்கையில் 400க்கும் மேற்பட்ட பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள் மற்றும் விளையாட்டுக் கழகங்கள் உள்ளிட்ட பல நிறுவனங்களில் பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதற்கான ஆதாரங்களை அந்நாட்டு அரசு ஆணையம் அம்பலப்படுத்தியுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டிலிருந்து இது தொடர்பாக 2500க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் விசாரணைக்காக அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானோரிடமிருந்து அரசு ஆணையம் கேட்டறிந்ததில் 4000 நிறுவனங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஆஸ்திரேலியா நிறுவனங்களில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர். சரியான எண்ணிக்கை நமக்கு தெரியவே வராது என்று இந்த அறிக்கை கூறியுள்ளது. சமூகத்தின் முக்கிய அமைப்புகள் தீவிரமான தோல்வி அடைந்துள்ளன என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத குருக்கள் மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள் மீது பொதுவாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக இந்த அறிக்கை கூறுகிறது. கத்தோலிக்க நிறுவனங்களில் மிக அதிக அளவிலான குழந்தை வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன என்றும் கூறப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கையின் நிறைவாக அடுத்து வருவது வானிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். விசேடமாக மேல், மத்திய சப்ரகமுவ, தெற்கு மற்றும் மூவா மாகாணங்களில் சில பிரதேசங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என்று திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேற்கு, வடமேல், சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமாக நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். இடிமின்னலில் இருந்து பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்தோடு யூடிவி செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.